வணக்கம். இளைய சமுதாயத்தினிடையே நாட்டுப்பற்றை வளர்ப்பதற்காக தேசிய மாணவர் படை மிக பெரும் பணியாற்றி வருகிறது. தேசிய மாணவர் படையில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் நேரடியாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நாட்டுப்பற்றையும் டிசிப்ளின் மற்றும் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றியும் போதித்து வருகிறோம். அதேபோல முப்படைகளிலும் வேலைவாய்ப்பை பெறுவதற்காகவும் அதன் மூலம் நாட்டின் சேவையை ஆற்றுவதற்காகவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வருகிறோம். இன்று சுகுணா பன்னாட்டு பள்ளியின் 11வது விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அடுத்த தலைமுறையை ஒரு நாட்டுப்பற்றுள்ள மற்றும் தனிமனித ஒழுக்கமுடைய மக்களாக மாற்றுவதற்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் மிகவும் பொறுப்புடன் சேவை புரிந்து வருகின்றனர். சுகுணா பள்ளியின் மேலாண்மை மற்றும் ஆசிரிய பெருமக்கள் குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்லாது நல்லொழுக்கமும் உடல் உறுதியும் இருக்குமாறு நல்ல விதத்தில் பயிற்சி அளித்து வருகின்றனர். இவர்களிடையே நாட்டுப்பற்றும் நாட்டு சேவை இராணுவத்தில் சேர்ந்து ஆற்றுவதற்கும் ஆன ஒரு உத்வேகம் கொடுப்பதில் நான் இன்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல உற்சாகத்துடன் இந்த குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்றனர். அதேபோல அவர்களிடையே முப்படைகளில் சேர்ந்து நாட்டு சேவை ஆற்றுவதற்கான ஒரு ஆர்வமும் எனக்கு தெரிகிறது. இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கோவை மாவட்டத்தில் இராணுவத்தில் சேருவதற்கான ஒரு ஆர்வம் சற்று குறைவாக உள்ளது. ஏனென்றால் அதை பற்றிய ஒரு அறிவானது மற்றும் அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்றது. அதற்காக தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் இராணுவத்தில் அதிகாரிகளாக சேர்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறோம். ஒரு அதிகாரி ஆக வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஒரு டிகிரி, அதில் 50 விழுக்காடு மட்டும் இருந்தால் போதும். இது தெரியாத பல மாணவர்கள் மாணவியர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடுகின்றனர். எனவே இதன் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முன்போல இராணுவத்தில் சேர்வது, அதில் பணிபுரிவது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. தகுதியுடைய எந்த ஆணும் பெண்ணும் அதிகாரிகளாக சேரலாம். அதற்கான தேவை ஒரு பட்டம், அதில் மினிமம் 50 விழுக்காடு இருக்க வேண்டும். அதற்கு மேல் தேசிய மாணவர் படையின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து இப்போது பல மாணவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் வருகிறார்கள். அவர்கள் இந்த வழிகாட்டுதலை பெற்று இராணுவத்தில் அதிகாரிகளாக சேர்ந்து வருகின்றனர். சுகுணா கல்வி நிறுவனங்கள் மூலமாக தேசிய இராணுவ அகாடமி மற்றும் இதர அதிகாரிகள் என்ட்ரிஸ் அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. இங்குள்ள தேசிய மாணவர் படை மற்றும் அதன் அதிகாரிகள் இதற்காக முழு மூச்சுடன் இந்த வழிகாட்டுதலை கொடுத்து வருகிறார்கள்.